அவர் நினைத்தபடிதான் நடக்கும். ஹல்லேலூயா. சத்ரு ரொம்ப சிரிக்க விட்டுட்டார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ரொம்ப சிரிக்க வைக்க போறாருன்னு. ஆமென். ஜனங்கள் பெருகிட்டு இருக்கும்போது பார்வோனுடைய கை ஓங்கு. இப்பொழுது பெருமூச்சு சத்தம் ஒரு பக்கம் இழந்து, பெருக்கத்தின் நடுவில் ஒரு பெருமூச்சு. இப்பொழுது அவருடைய பெருமூச்சை பார்த்து பார்வன் சிரித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் கிரியை செய்ய துவங்குகிறார். கர்த்தர் அவர்களுக்காக ஒன்று செய்ய துவங்குகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவின் கரை எங்க அதிகம் ஓங்கப்படுதோ அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, எனக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணினது போல அசீரியாவிலே நம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்காய் ஒரு பெரும் பாதை இருக்கும். எங்க இருக்குமா? அசீரியாவில் இருக்குமா? ஆமென். சத்துரு பெருகி இருக்கிற இடத்துல தான் தாவீது சொல்ற, எனக்கு விரோதமா எழும்புகிறவர் எத்தனை பெருகி இருக்கிறார்கள்.